ஆர்ட் ஆஃப் பஞ்சபூத பிரமிட். பஞ்சபூத பிரமிட் கலை. நீங்கள் இங்கு வந்திருப்பது இந்த கலையை கற்பதற்காக. ஆர்ட் ஆஃப் பஞ்சபூத பிரமிட் என்னும் பெரிய கலையை உருவாக்கி இதை உலகம் புறவும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு வந்து கொண்டிருக்கிறேன். இந்த கலை உங்கள்கிட்ட இருக்க வரைக்கும் நீங்கள் எந்த ப்ராப்ளத்தையும் சிக்கிக்க மாட்டீங்க, எந்த பிரச்சனையும் உங்களை சூழ்ந்து கொள்ளாது, எல்லாத்துலேருந்து வெளியே ஈஸியாக வந்துடுவீங்க. 3 மணி நேரம் மட்டுமே. இதுக்கு பேர் வந்து சைக்கோ சர்ஜரி ஆப்ரேஷன். சைக்கோ என்பது ஒரு மனிதனின் மனது. மூளை உங்களுக்கு தெரியும், தொட்டு ஆப்ரேஷன் பண்ணிடலாம். பட் ஒவ்வொருத்தரைய மனசு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தொட முடியாது, எங்கன்னே தெரியாது. அந்த மனசுக்குள்ள இந்த 3 மணி நேரத்தில் இது ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர். உங்கள் மனசுக்குள்ளே போய் உங்களுக்குள்ள தெரியாமையே அதுக்குள்ளே போய் வேணுங்கிற திங்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே பதிவு பண்ணி வச்சுட்டு வேண்டாத எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வரக்கூடிய கலை இது. இது நான் ஒன்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லித்தரலாம் ஈஸியாக. உங்களை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களாம் வெளியே போவீங்க. எழுதி வச்சுக்கோங்க, இந்த கலை தெரிஞ்சால் கண்டிப்பாக 100 வயதை கண்டிப்பாக தாண்டுவீங்க. அவ்வளோ ரகசியங்கள் உள்ள இருக்குது. இந்த ஆர்ட் ஆஃப் பஞ்சபூத பிரமிட், பஞ்சபூத பிரமிட்களினுடைய பேசிக் கிளாஸ், ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரைனிங். இதனுடைய பேர் வந்து 7ஆம் அறிவு. இதனுடைய ஹெட்டிங்கே வந்து 7ஆம் அறிவு. எல்லாத்துக்கும் அது ஒன்று இருக்குது. அந்த 7ஆம் அறிவை திறப்பதன் மூலம் நீங்கள் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. என்னைக்கும் பிரச்சனைகள் உங்களுக்குள்ள போகாது. அதுக்கு உண்டான அத்தனை ரகசியங்களையும் இந்த ஒரு பேசிக் கோர்ஸ்லேயே கொடுக்குறேன். உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த ஒரே கிளாஸில் இருக்குது. இது மாதிரி 7 கிளாஸ் இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே உங்களுக்கு அது போதும். நீங்கள் கிளாஸ் முடிச்சு போகும்போது நீங்கள் அதே ஃபீல் பண்ணுவீங்க. இல்லை ஒரு மனிதனை ஆழ்ந்து கொண்டிருப்பது அவனுடைய மிக மிக மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அவனுடைய மூளை மட்டுமே. ஒரு மனிதனின் அத்தனை செயல்களுக்கும் அவனுடைய மூளை மட்டுமே காரணம். அந்த மூளை சரியாக செயல்படுகிறதா, அந்த மூளையை யார் யார் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை சிறிது உங்களை சுற்றி கொஞ்சம் கவனம் வேணும். உங்களுக்கு நான் சொல்ல வர்றது வந்து 2 விஷயம்தான். அந்த 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு நிறைய விஷயத்தை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன சொல்ல வரேன், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எங்கே சொல்யூஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் வந்து நீங்களே உணர்ந்துருவீங்க கடைசியில். ஒவ்வொரு டாப்பிக்காக நான் வரேன், இப்படி கதை மாதிரி இருக்கும், கேட்டே இருங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கடைசியில் அது எல்லாத்துடைய ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு 1லிருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? 1லிருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ். எந்த ஒரு பொருளை வேகமாக சுற்றினாலும் அது குளோப் மாதிரி தெரியும் இல்லைங்களா? எந்த ஒரு பொருளை வேகமாக சுற்றினாலும் அது உருண்டையாக தெரியும். 9 கிரகங்கள் தன்னைத்தானே சுற்றிட்டு இருக்கு. அந்த கிரகங்களை சுற்றுறதை நிப்பாட்டி லைனாக நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய உண்மையான ஷேப் தெரியும். சுற்றிட்டு இருக்கும்போது அதனுடைய ஒரிஜினல் ஷேப் தெரியாது. நிற்கும்போது தான் அதனுடைய ஒரிஜினல் ஷேப் தெரியும் இல்லைங்களா? அந்த 9 கோள்கள் நம்மளை சுற்றி இருக்கிற 9 கோள்கள் உண்மைதானே? அந்த 9 கோள்கள் நிற்கும்போது தெரியும் அதனுடைய உருவங்கள் தான் நம்மளுக்கு நம்பராக வந்திருக்கு 1 to 9. அந்த ஒரிஜினல் ஷேப் ஆஃப் த பிளானட்ஸ், அதனுடைய ஷேப்பு தான் நம்மளுக்கு நம்பர்ஸ். சூரியன் சுத்துறதை நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் பற்ற வைக்கிறீங்க, எப்படி எரியுது? 1 மாதிரி எரியுது. 1 சூரியன். நெருப்பு எப்படி பற்ற வச்சிங்கனாலும் நேராக தான் எரியும், ஏன்னா அதோடைய தன்னுடைய ஷேப் அது, அதுலேருந்து மாறாது. 2 சந்திரன், 3 குரு ஜூபிட்டர் பிளானட், 4 ராகு, 5 மெர்க்குரி புதன் பிளானட், 6 சுக்கிரன் வீனஸ் பிளானட், 7 கேது, 8 சேட்டன், 9 மார்ஸ் செவ்வாய் பிளானட். இந்த 9 கோள்களினுடைய உருவ அமைப்பில் நம்பர்ஸ் வருது. நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்
இதுக்கும் அதுக்கு எப்படி சம்மந்தம்னு பாருங்க. உங்களுக்கு நியூமராலஜியும் மனுஷன் உடம்பும் எப்படி சம்மந்தப்படுதுன்னு தெரியாது. 9 கோள்களினுடைய உருவ அமைப்பு தான் நம்பர். நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் எந்த எண்ணிக்கை வருதோ அதுக்கும் அந்த கிரகங்களுக்கும் நம்ம விதிக்கும் சம்பந்தம் எல்லாமே ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டது. அதில் மனிதன் உருவான கதை ஒரு சின்ன கதை. 1 என்பது சூரியன், அறிவு. ஒரு மனுஷன் அறிவு மட்டுமே இருந்தால் முழுமை அடைவானா? அறிவு மட்டும் இருக்கு, பத்தில் இன்னும் மனுஷன் முழுமை அடையலை அப்படின்னு. 2 சந்திரன், அந்த அறிவை குழப்பற கிரகம். இங்கே இருக்கும், அங்கே போகிறோம், இங்கே வரோம், இந்த குழப்பற கிரகம் அது மட்டுமே இருக்குது. அப்போவும் மனிதன் முழுமை அடையலை. இந்த 2 இருக்குது. எனர்ஜி அப்படிங்கிற பேட்ரி, செல்ஃபோன் இருக்குது, சிம் கார்டு இருக்குது, அதில் பேட்ரி இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி எனர்ஜி அப்படிங்கிற பேட்ரி தான் குரு, ஜூபிட்டர் பிளானட். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன்ஸ் கடைசியில் தெரியும், உங்களாலே புரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த கதையெல்லாம் வேணும் உங்களுக்கு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்பர் 4, 1 சூரியன், அறிவு இருக்குது, அதை குழப்பற கிரகம், அறிவு யோசிக்குது, இந்த யோசனை தருவது சந்திரன், மனோகாரகன் சந்திரன். 3 குரு, பேட்டரி இருக்குது, அப்போ முழுமையடையலை. இப்போ மனுஷன் பிளானிங் அப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. பிளானிங் இல்லைன்னா மனுஷனே இல்லை. அப்போ அந்த பிளானிங் பிளானட் நம்பர் ராகு, 4ஆம் நம்பர் பிளானட். அப்போ எதை பிளான் பண்ணுறது இல்லைங்களா? பிளான் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும் இல்லை? அப்போ அந்த பிளான் பண்ணுறதுக்கு 64 கலைகள், 64 கலைகள். புதன், மெர்க்குரி பிளானட். இப்போ அந்த கதையை பிளான் பண்ணலாம். இப்போ அறிவு இருக்குது, அது குழம்பிட்டு இருக்கு, பேட்டரி இருக்குது, பிளானிங் இருக்குது, கலைகள் இருக்குது. அப்பவும் மனிதன் முழுமையடையலை. அந்த கலைகளை சொல்லித்தரக்கூடிய குரு, வீனஸ் பிளானட், சுக்கிரன். அந்த கலையை சொல்லித்தரக்கூடிய குரு வேணுமில்ல? அப்போ அந்த குருவா சுக்கிரனை நியமிச்சாங்க. நம்பர் 6. இப்போ இதெல்லாம் இருக்கு, இன்னும் மனிதன் முழுமையடையலை. நல்ல ஞானம், கெட்ட ஞானம் மனுஷனுக்கு வேணுமில்ல? அந்த நல்ல ஞானம் கெட்ட ஞானம் அப்படிங்கிறத கொடுக்கறது நம்பர் 7 கேது, ஞானகாரகன். அந்த பிளானட் ஆட் பண்ணாங்க ஒரு மனுஷனுடைய உடம்புல, அப்பவும் முழுமையடையலை. அதுக்கப்புறமா ஜட்ஜு வேணும்ல, இது நல்லது செஞ்சுருக்கான் இவனுக்கு ரிவார்டு தரணும், இவன் கெட்டது செஞ்சுருக்கான் இவனை பனிஷ் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜட்ஜு இருக்காங்க, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜட்ஜ் இருக்காங்க. அந்த ஜட்ஜு சேட்டன், 8ஆம் நம்பர், சனி கிரகம். இது எல்லாமே இருக்கு, இன்னும் முழுமையடையலை. ஒரு மனிதன் எப்படி இயங்குறான்னு பாருங்க. இப்போ இந்தியா இருக்கு, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்கு. பட் இதுக்கு ஒரு நாட்டுக்கு ராஜா இல்லைன்னா அந்த நாடு வீணாக தானே போகும். ஒரு நாட்டுக்கு ராஜா இல்லைன்னா அப்படி இந்த 8 கிரகங்களுக்கு மேலே மனிதனுக்குள்ள கிங் பிளானட் அப்படின்னு செவ்வாயை வச்சாங்க ராஜாவா. ராஜா சொன்னால் எல்லாமே கேட்கணும்ல, ராஜா சொல்லிட்டாருன்னா அது ஆர்டர் தான். சரி, இவன் ஒன்றுமே செய்யலை, கொண்டு நிப்பாட்டிருக்காங்க, இவனை தூக்கில் போடுன்னு சொன்னால் ராஜா சொன்னால் மறுப்பு எல்லாமே செஞ்சு தான் ஆகணும். மற்ற எந்த கிரகங்கள்னால ஒன்றுமே செய்ய முடியாது. செவ்வாயின் உத்தரவுக்கு எல்லா கிரகங்களும் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். சரி, 10 கொலை பண்ணியிருக்கான், இவனை தூக்கில் போட்டாகணும் அப்படின்னு 8 கிரகங்களும் சேர்ந்து நினைச்சுன்னா செவ்வாய் பார்த்துட்டு இது செஞ்சதெல்லாம் நியாயம்தான், இவன் தூக்கில் போடாத, இவனுக்கு ரிவார்டு கொடுத்து அனுப்பு அப்படின்னா கொடுத்து தான் ஆகணும். பாக்கி 8 கிரகங்களும் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்தாலும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த 9 கிரகங்களோட அடிப்படையில் தான் வரீங்க. மனிதன் இப்படி 9 கிரகங்களினுடைய கலவை தான் மனுஷன். இந்த மாதிரி 9 கலவை கொண்ட மனிதர்கள் அவருடைய செயல்களுக்கு கோள்களே முக்கியமாக அங்கம் வகிக்கிறது. உடம்புல 9 பார்ட்டா பிரிச்சிருக்கு. தலைப்பகுதி சூரியன், முகம் சந்திரன், மார்பு செவ்வாய், இடுப்பு புதன், வயிறு குரு, தொடை சனி, கை ராகு, கால் கேது, மறைவு ஸ்தானம் செக்ஷுவல் பார்ட்ஸ் சுக்கிரன். இந்த 9 பிளானட்ஸ் 9 பார்ட் தன்னுடையதுன்னு உடம்புல பிரித்து வச்சிருக்கு. இந்த 9 பார்ட்டும் தன்னுடைய கேர்ல எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? மனிதன் முழுமையா கிரகங்கள் மனிதனுக்குள்ள எந்த மாதிரி அமைப்பு அமைச்சிருக்குங்க பார்த்துக்கங்க. இந்த 9 கிரகங்கள்ல
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வித்தியாசத்தில் இருக்கும். 100%னா இந்த 9 கிரகங்களில் ஏதோ ஒன்று 70% இருக்கும், பாக்கி 30% மற்ற எல்லா கிரகங்களும் இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு கிரகங்கள் மறைமுகமாக பீக்கில் இருக்கு. அவங்கவுங்க எந்தெந்த பிளானட்டினுடைய அடிப்படையில் வரீங்க, எந்த கிரகம் உங்களுக்குள்ள பீக்கில் இருக்கு, உங்களை ஆட்சி பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்குள்ள இருந்து அது வழிநடத்தி போகுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு உங்களை நீங்கள் கணிச்சாகணும். அப்போ தான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அதனுடைய கேரக்டர்ஸ் இருக்கு, அதனுடைய குணங்கள், அதுக்கு நல்லது, அதுக்கு என்ன நோய்கள் வரும், எல்லாமே ஜென்ரல். இது தெரிஞ்சால் உங்கள் லைஃப் கொஞ்சம் ஈஸி. ஓகே, இப்போ இந்த கிரகங்களை பற்றி சொல்லியாச்சு. இந்த 9 கிரகங்கள்ல இருந்து மின்காந்த அலைகள், எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் பூமிக்கு வந்துட்டு இருக்கு. எவ்ரி 1 hour, 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த ஒவ்வொரு பிளானட்டுடைய மின்காந்த அலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 10 to 11, 2 12 to 1 11 to 12. இப்போ கரெக்டாக சனி ஓரை கேலண்டர் பேக் சைடில் பார்த்துருப்பீங்க, கிரக ஓரைகள்னு. அந்த கிரக ஓரைகளுடைய மீனிங்கே யாருக்கும் தெரியாது இல்லைங்களா? எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க, தமிழ்நாடு பூரா இருக்கு. அந்த கிரக ஓரைகளுடைய மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய மின்காந்த அலைகள் இந்த 1 மணி நேரத்தில் காற்றுல இருக்கு, ப்ரெசண்ட்ல இருக்கு அப்படிங்கிற கேல்குலேஷன் சார்ட்டு தான் அந்த கிரக ஓரைகள். அப்போ இப்போ சேட்டன் பிளானட்லேருந்து இந்த 10 to 11 உங்களுக்கு இந்த மின்காந்த அலைகள் வந்துட்டு இருக்கு, காற்றுல கலந்துருக்கு. உங்கள் சுவாசத்தில் உள்ளுக்குள்ள போய் உங்கள் பிரெயினை பிடிச்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கோடான கோடி மக்களுடைய பிரெயினும் இந்த 1 மணி நேரம் சனியினுடைய கண்ட்ரோல் இருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் மூளை அதோட கண்ட்ரோல் இருக்கு. அடுத்தது குருனுடைய ஜூபிட்டர் பிளானட்டுக்கு மாறப்போகுது இன்னும் 10 நிமிஷத்தில். இப்படி 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் உங்களுடைய பிரெயின் அடுத்த பிளானட் கைக்கு அவங்களுடைய ரிமோட்டுக்கு மாறிட்டு இருக்கு. நீங்கள் எதையுமே யோசிக்கிறது இல்லை, நீங்கள் வெறும் பொம்மைகள். உங்களை ரிமோட்டில் இயக்கிறது இந்த பிளானட்ஸ். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த 1 மணி நேரம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள என்ன யோசனை வருதுன்னு தெரியுமா? உங்களுக்கு சூழ்நிலைகள், உங்கள் சூழ்நிலைகள் என்னென்னவெல்லாம் எப்படி மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா எல்லாமே அந்தந்த பிளானட்டுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த 1 மணி நேரம் உங்களுக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்ய வைக்கலாம், உங்களை எங்கே கொண்டு போகலாம் அப்படிங்கிற எல்லா ப்ரோக்ராமும் அந்த பிளானட்ஸ் அது சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மாதிரி வச்சுக்கிட்டு உங்களை இயக்கிட்டு இருக்கு. அதுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை, நம்மளுக்கு தெரியாது. அதனால் முதல்ல நாம் பிளான் பண்ணுறோம், நாம் தான் இதை நினைக்கிறோம், நாம் நடத்துகிறோம், நாம் செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை ஃபஸ்ட்டு மறந்துட்டு, நம்மளுக்கு பின்னாடி 9 பிளானட் பேரலாக நம்ம பிரெயினுக்கு பேரலாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கு, அதை என்னன்னு கவனிப்போம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே உங்கள் பிரச்சனையிலேருந்து ஒரு 10 அடி விலகி வந்துடுவீங்க. வரக்கூடிய பிரச்சனைகளை உங்கள்கிட்டேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும், நிதானம் கிடைக்கும். இல்லைன்னா எல்லாம் போய் சிக்கிடுவீங்க. கொஞ்சம் கவனிச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப் பேக் வந்தாச்சு. இந்த பிளானட்ஸ் அடுத்த ஒவ்வொரு மணி நேரமும் உங்கள் மூளையை இயக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த 9 கிரகங்கள் தன்னுடைய 9 பாகங்கள் நான் சொன்னேன்ல, உடம்புல தலை சூரியன், முகம் சந்திரன், மார்பு செவ்வாய், இடுப்பு புதன், வயிறு குரு, தொட சனி, கை ராகு, கால் கேது, மறையஸ்தானம் சுக்கிரன். ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன் உங்களுக்கு மெமரி ஆகணுன்றக்காக. இந்த 9 பார்ட்ஸ், தன்னுடைய 9 பார்ட்ஸுக்கு இந்த 9 கிரகங்கள் உணவு போகணுன்றக்காக தன்னுடைய 9 தானியங்களை படைக்குது. சூரியன் கோதுமை படைக்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சேட்டன் இந்த 1 மணி நேரம் எள்ளு விதைச்சிருந்தாங்கன்னா இந்த 1 மணி நேரம் மட்டுமே இந்த மின்காந்த அலைகளை உறிஞ்சி வளர்ந்து கொண்டிருக்கும். மறுபடியும் ஸ்டாப் ஆயிரும். அடுத்தது சனி ஓரம், மறுபடியும் சேட்டனுடைய மின்காந்த அலைகள் எப்போ பூமிக்கு வருதோ அப்போ மறுபடியும் வளர ஆரம்பிக்கும். அந்த 1 மணி நேரம் வளரும், மறுபடியும் நின்றுக்கும். அப்படி சனி ஓரைகளில் மட்டுமே வளரக்கூடியது எள்ளு.